ஒட்டுமொத்த அரசியல் இயந்திரமும் பார்த்திங்கன்னா கரூரில் தான் மையம் கொண்டு சொல்லலாம். எல்லா கட்சிகளும் அங்கே தான் இருக்காங்க. அரசு இயந்திரமும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துக்குன்னு சொல்லலாம். பல்வேறு நல உதவிகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. தமிழக அரசு 10 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. பலரும் பாரிவேந்தர் அவர்கள் குழந்தைகளின் படிப்பு செலவு ஏற்பதாக அறிவிச்சிருக்காரு. இப்படி பல உதவிகள் வழங்கப்பட்டு வருது. இருந்தாலும் அந்த சோக நினைவுகள் என்பது எல்லாராலும் அகல முடியாத ஒன்று தான். இந்த நிலையில் தான் உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சம்பவம் தொடர்பாக யாரையும் நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. அது சம்பந்தமாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை கமிஷன் அறிக்கையை பொறுத்து சில அதிரடி நடவடிக்கைகளை, முக்கிய முடிவுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுப்பார். இந்த விஷயத்தில் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பொதுவாக இது போன்ற மக்கள் கூடல் நிகழ்வுகளில் போலீஸார் விதிக்கும் விதிமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஆனால் இங்கு எதுவுமே பின்பற்றவிடவில்லை என்பது தெரிகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்.